நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே முதல்ல ஒரு வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அடுத்து பேசலாம். குறுகிய காலம் நம்ம திமுக கழகம் ஆட்சி அமைச்சு இப்போ ஒரு 115 120 நாள் தான் ஆயிருக்கு. அதனால இந்த குறுகிய காலத்தில் சட்ட போராட்டத்தை நம்மளால செய்ய முடியல. நண்பர்களை பார்த்தீங்களா, 120 நாள்ன்றதே குறுகிய காலமா? 16 நாள் தான் ஆயிருக்கு. எத்தனை கேள்வி? 120 நாள் எவ்வளவு நாள்? 16 நாள் எவ்வளவு நாள்? 17. எத்தனை கேள்வி கேட்கிறாங்க தொடர்ந்து. ஒருத்தன் இப்போ ஜென்ரலா கேட்கிற ஒரு ஆபீஸ்க்குள்ள போறோம். அந்த ஆபீஸ்க்குள்ள ஏற்கனவே இருந்த ஒரு சிஇஓ சேஞ்ச் பண்ணி புது சிஇஓவை அப்பாயின்ட் பண்றாங்கன்னா அந்த சிஇஓ அந்த ஆபீஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணவே டைம் எடுக்கும் இல்லையா? சாதாரணமா ஒரு ஆபீஸ்க்குள்ளேயே. இது ஒரு தமிழ்நாடு அரசுங்க, ஆட்சி நடக்குது. இப்படி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோட நோக்கம் தான் என்னங்க உங்களுக்கு? 120 நாள் குறுகிய காலம். இவங்க திமுக ஆட்கள் எல்லாம் போட்டு அந்த வீடியோ பாருங்க. அவங்க சொன்னதே உங்க உதயநிதி அண்ணன் அவரு தான் சொன்னாரு. போட்டு பாருங்க, டைம் கொடுங்க. கோவன் அண்ணன் வெளியே வந்துட்டார். நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். கோவன் அண்ணன் வருவாருன்னு சொன்னேன். வந்துட்டாருங்களா? கோவன் அண்ணன் வந்துட்டாரு. பியூஷ் மனுஷ் வந்துட்டாரு. பியூஷ் மனுஷ் என்னன்னா சினிமா ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காப்புல கருப்பு படத்துக்கு. அது முழுசா பார்க்கல, என்ன பேசினாருன்னு தெரியல. எல்லாம் உள்ள வந்தாச்சு. இனிமே டோட்டலா இனிமே தமிழக அரசியல் சூழலே சும்மா ரணகலமா இருக்க போகுது. ஏன்னா இவங்க மொத்தமும் நெகட்டிவ் மட்டும் தான் எடுக்க போறாங்க. லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே பீரியட்ல எப்படி அவங்களுக்கு ஒரு அவங்க அப்பதான் புதுசா அந்த ஆட்சி கட்டிலேயே வராங்க. எடப்பாடியார்ன்ற ஒருத்தர் அப்பதான் முதல் தடவை முதலமைச்சர் ஆகுறாரு. ஆனா அவரை போட்டு என்ன பாடுபடுத்தினாங்களோ அதே பாடுபடுத்ததான் இங்க விஜய் கிட்ட முயற்சி பண்றாங்க. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கிட்ட முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியை சுக்குநூறா உடைக்கதான் ஒவ்வொருத்தரும் மக்களாகிய நாங்கள் குருட்டு கூட்டம், அறிவு குருட்டு கூட்டம், நாங்க அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த திமுகவோட அட்டூழியத்தெல்லாம் நம்ம தான் கேள்வி கேட்போம், கேள்வி கேட்கணும். ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். ஆனா தயவு செஞ்சு, ஆனா அவங்க லெவலுக்கு நம்மளால இறங்கி கேள்வி கேட்க முடியாதுங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை பிரயோகம் கூட மரியாதை இல்லாம, மரியாதையே என்னென்ன ஸ்பெல்லிங்கே தெரியாது எங்களுக்கு. அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அவரோட தம்ப்நெயில் எல்லாம் போய் பாருங்களேன். வாயை திறங்கடா. யாரையா சொல்ற? யார சொல்ற? யாருக்குமே மரியாதை கொடுக்க தெரியாதா? இதுதான் திமுகவோட வளர்ப்பா? எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து தானே பேசுறோம். ஏன் கமெண்ட்ல யாரோ ஒருத்தர் போய் வேலையை பாருடா தம்பி, அது வரைக்கும் நல்லா. ஆனா டா மட்டும் இடிக்குதுங்கண்ணா. உங்க முகத்தை நான் பார்க்கல, முகம் தெரியாதுன்றதால பேசிட்டீங்களா என்னன்னு தெரியல. நாங்க முகத்தை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கோங்கண்ணா. எங்க வேலை தமிழ்நாட்டில் ஓட்டு போட்ட எல்லாருக்குமே இந்த வேலை இருக்குங்கண்ணா. திமுகன்ற தீய சக்தியை அகற்றணும்.